வணக்கமுங்க. நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துங்க இன்டோர்லேயும் எடுப்போம், அவுட்டோர்லேயும் எடுப்பாங்க. அவுட்டோரில் வந்து நம்ம சூரிய ஒளி பயன்படுத்துவோம், கொஞ்சம் ஆரஞ்சு டோன் அதிகமாகவே இருக்குங்க. இன்டோரில் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் பயன்படுத்துவோம். நம்ம பயன்படுத்துகிற லைட்டை பொறுத்து ஆரஞ்சு டோன் அதிகமாகவோ அல்லது ப்ளூ டோன் அதிகமாகவோ வந்து இருக்குங்க. இந்த பிரச்சனையை சரி செஞ்சு சரியான ஸ்கின் டோனில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒயிட் பேலன்ஸை வந்து சரியாக செட் பண்ணணுங்க. சரி வாங்க மேனுவலாக ஒயிட் பேலன்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். கேமராவில் ஆட்டோ ஒயிட் பேலன்ஸில் வந்து இருக்குங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவரெல்லாம் கொஞ்சம் ஆரஞ்சு டோன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நம்ம வந்து மேனுவலாக எப்படி ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணுறது, இதே கலர் லைட் யூஸ் பண்ணியிருந்தால் கலர் பேலன்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. இதுலேயே நிறைய ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே வந்தோம் அப்படின்னா கெல்வின் வேல்யூ ஒன்று இருக்குங்க. கஸ்டம் டெம்பரேச்சர் பை ஃபில்டர் அப்படின்னு இருக்குங்க. அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி உள்ளே வந்தோம்னா ஒரு கெல்வின் வேல்யூ இருக்குங்க. இது 2500 10,000 வரைக்கும் இருக்குங்க. இந்த டெம்பரேச்சரை அதிகப்படுத்த ஆரஞ்சு டோன் வந்து அதிகமாகுங்க. டெம்பரேச்சரை கம்மி பண்ண நம்மளுக்கு ப்ளூ டோன் வந்து கிடைக்குங்க. இப்போ அவுட்டோரில் எடுக்கிறோம் அப்படின்னா ஆரஞ்சு டோன் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சரை கம்மி பண்ணுங்க. இதே இன்டோரில் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ளூ டோன் அதிகமாக இருக்கும், ஸோ டெம்பரேச்சரை வந்து ஏற்றணுங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இமேஜை பார்க்கும்போது நம்மளுக்கு செவரு எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் வந்து வீடியோவில் வந்து இமேஜில் வருது அப்படின்னா நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து ஓகே பண்ணிக்கலாங்க. சில இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் லைட்டு, க்ரீன் கலர் லைட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போல்லாம் என்ன பண்ணலான்னா மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கலர் வீல் வந்து வருவாங்க. இந்த வீலில் வந்து இப்போ க்ரீன் லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வந்து நம்ம அந்த கலரை வந்து அதிகப்படுத்தணுங்க. இதே எந்த கலர் ப்ளூ லைட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் கலரை அதிகப்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து கலர் வந்து பேலன்ஸ் ஆகுங்க. நம்ம இதில் வந்து மேனுவலாக வந்து கலர் பேலன்ஸ் வந்து பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது வந்து கேமராலே ஈஸியான ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்தோம்னா கஸ்டம் செட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் வந்து கிரே கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அந்த கிரே கார்டை வந்து இந்த ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ரவுண்டுக்குள்ளே வர மாதிரி கிரே கார்டை வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் கேமராவே ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணிக்கோங்க. அப்படி நம்மகிட்ட கிரே கார்டு இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு ஒயிட் வால் அல்லது ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குங்க இல்லையா, அங்கே வந்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து மேனுவலாகவே கேமரா வந்து ஒயிட் பேலன்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. நன்றி.